ஹாய், இட்ஸ் மீ நித்யா யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாரி, கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் நான் வந்துட்டு தினமும் வந்துட்டு வீடியோஸ் போடுறேன். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை எனக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவர் வந்துட்டு முதுமை அடைஞ்சிட்டு இருந்தனால, வயசாகிட்டு வர்றதுனால இந்த நாட்டுக்கு ஒரு சரியான தலைவரை அவர் வந்துட்டு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாங்க. அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு இன்னொருத்தரை வந்துட்டு கொண்டு வந்து லீடராக இது அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பசங்கக்கிட்ட சொல்கிறாங்க. 2 பசங்கக்கிட்ட அவங்களோட ஒரு பையன் வந்து பேர் பார்த்திங்கன்னா ராஜா, இன்னொரு பையனோட வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா. 2 பேர்த்துக்கிட்டேயும் வந்துட்டு ஒரு மாங்காய் விதைகளை வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுபோக அரிசி நெல்லிகளும் வந்துட்டு கொடுக்குறாங்க. இது எப்படியாச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன மரமாக வளர்த்து கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசிகளை வந்துட்டு விதை நெல்லுக்கு கொஞ்சம் செடியாக்கி வந்துட்டு கொண்டு வாங்க, வளர்த்து கொண்டு வாங்க, இதெல்லாம் பண்ணி இப்படி மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாவும் கிருஷ்ணாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. 1 வாரம் ஆகுது, நல்லா வளர்த்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜா வந்து பார்த்திங்கன்னா, செடி வளர்ந்துருச்சு, நீங்கள் மாங்காய் மரம் கொடுத்தீங்கல்ல, நான் மாங்காய் வளர்த்தி காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, கிருஷ்ணாவோட செடி காட்டுங்க, கிருஷ்ணா உன்னோட செடியை காட்டுங்க, நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கும். சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் கொடுத்த செடியில் எதுவுமே வளரவே இல்லைங்க ராஜா, செடியே வளரல, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வந்துட்டு இது சரியான விதை விளையாட்டுருக்குங்க ராஜா அப்படின்னு சொல்லி அரசரே இப்படின்லாம் சொல்லவும் அப்புறம் சொல்கிறாங்க, ஆமாம், நான் உங்கள் 2 பேர்ட்டுமே கொடுத்ததுமே விதைகளே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேர்த்துக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, ராஜா நீ வந்துட்டு ஏமாற்றிருக்க, நீ வந்துட்டு எப்படியாச்சும் ஏமாற்றியாச்சும் இந்த பொசிஷனுக்கு வந்துடணும்னு நீ நினச்ச, ஆனால் கிருஷ்ணா வந்துட்டு ஏமாற்றவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பொசிஷனுக்கு இந்த அடுத்த அரசர் சொல்கிறாங்க, இந்த பொசிஷனுக்கு கரெக்டான ஆள் யாருன்னா கிருஷ்ணா தான், நேர்மையாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுறாங்க. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் என்றைக்குமே உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பொய் சொல்லாமல் உண்மையாக இருக்கிற மூலியமாக நம்மளுக்கு பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய நன்மையை தரும்னு நம்மளால் மட்டும் இல்லை, இந்த அடுத்தது வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யாராலும் சொல்லவே முடியாது. இன்றைக்கி ஒரு சின்ன ஹெல்த் பெனிஃபிட் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ. இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை ஃப்ளார்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்காகட்டும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹேர்லாம் வந்துட்டு ரொம்ப கொட்டுது, முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னா கூட நீங்கள் சங்குப்பூ வந்துட்டு தினமும் வந்துட்டு குடிச்சிட்டு வர மூலிமா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இஞ்சியை வந்துட்டு தட்டி வச்சுக்கணும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு. இது கொஞ்சம் வெயில் காலம் அப்படின்றனால கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா ரொம்ப காரம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையோட ஃப்ளார்ஸோட இதழ்கள் பெட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டரில் வந்துட்டு இஞ்சி போட்டதுக்கப்புறமா தட்டி அது கூட வந்துட்டு இந்த ஃப்ளார்ஸோட இதழ்கள்லாம் வந்துட்டு போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு கடைசியாக வந்துட்டு நீங்கள் குடிக்கும்போது கொஞ்சம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ், இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.